எந்த தாயும் பண்ணக்கூடாத தப்ப நான் பண்ணிட்டேன். நீ சொன்னது சரிதான். இந்த பாவம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என்னை விட்டு போகாது. நவ்யா, அம்மா கிட்ட ஏன் அப்படி எல்லாம் பேசுற? அவ பேசினதுல எந்த தப்பும் இல்லம்மா. உலகத்திலேயே அம்மா ஒருத்தி மட்டும்தான் ஏமாத்த மாட்டான்ற நம்பிக்கை இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்கும் இருக்கு. இந்த பாவி அந்த நம்பிக்கையை கூட போய் ஆக்கிட்டா. ஆனா சத்தியமா சொல்றேன், நான் தான் முதல்ல செத்துலான்னு முடிவு பண்ண. ஆனா உங்க 3 பேரையும் அனாதையா இந்த உலகத்துல விட்டு போகதான் எனக்கு மனசு வரல. நீங்க இங்க இருந்து கஷ்டப்பட்டீங்கன்னா ஏன் ஆத்மா என்ன மன்னிக்காதுமா. அதனால உங்களுக்கும் சேர்த்து. அம்மா, அப்பா திரும்பி வரமாட்டாருன்னு பயத்துல தானே நீ இந்த மாதிரி பண்ண. நம்மளை விட்டு அப்பா வர இருக்க முடியாதுமா. ஒரு நாளைக்கு 10 தடவையாவது நிக்கிதா நிக்கிதான்னு என் பேரை சொல்லிட்டே இருப்பாரு. அப்பா கண்டிப்பா வந்துடுவாருமா. உங்க அப்பா காணாம போய் 10 நாள் கூட ஆகல. இப்படி நம்ம வாழ்க்கை புரட்டி போட மாதிரி ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்னால நவீன் அப்படி பார்க்க முடியலமா. என் கண்ணை எடுத்து என் குழந்தைக்கு கண்ணு கொடுத்துருங்கன்னு டாக்டர் கிட்ட கெஞ்சி பார்த்துட்டேன். முடியாதுன்னு சொல்லிட்டாரு. என் குழந்தைக்கு பார்வை போக நானே காரணமாயிட்டேன். கடவுள் எனக்கு அம்மாங்கிற ஸ்தானத்தை கொடுத்திருக்க கூடாது. அந்த அந்தஸ்துக்கான தகுதி என்கிட்ட இல்ல. அழாதீங்கம்மா, நாங்க அவனை பாத்துக்கிறோம்மா. நவீனுக்கு முன்னாடி 2 கண்ணு தான் இருந்தது. இப்ப அவனுக்கு 4 கண்ணு இருக்குன்னு நினைச்சுக்கோமா. இத்தனை நாளா உங்களெல்லாம் நான் விளையாட்டு புள்ளியாதான் பாத்துட்டு இருந்தேன். உங்களுக்குள்ள இவ்வளவு பாசமும் பொறுப்பும் இருக்குன்னு தெரியறப்போ எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. கஷ்டம் வரும்போதுதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியும். நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு நமக்கு இப்பதான் புரிய ஆரம்பிச்சிருக்கு. உங்களை மாதிரி பிள்ளைங்கள தொலைக்க இருந்தேன்னா. அம்மா, அழாதீங்கம்மா. இந்தாங்கம்மா, ஊட்டி விடுங்கம்மா. இப்படியே உட்காந்துட்டு இருந்தா எப்படிங்க? நம்ம பொண்ணு வாழ்க்கைய பத்தி என்னதான் முடிவெடுத்தீங்க? நேத்துல இருந்து சம்பந்தி செல்லுக்கு போன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். என் நம்பரை பார்த்தாலே அவர் எடுக்கிறது இல்ல. ஊர்க்காரங்க உறவுக்காரங்களை கூட்டி இன்னார்தான் மாப்பிள்ளைன்னு சொன்னதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் இன்னொரு மாப்பிள்ளைய தேனா நல்லாவா இருக்கும்? அதான் அவர்கிட்டே பேசி ஒரு முடிவுக்கு வரலாம்னு பார்த்தேன். நல்ல பொண்ணு நல்லா இருக்கணும்னா அவர் காலில் விழ கூட தயாரா இருக்கேன். ஏன் காலையே அவர் அட்டன் பண்றது இல்ல? இதுல அவர் காலை நான் எங்க போய் தேடி பிடிக்கிறது? ராஜா, வசந்திக்கு ஃபோன் பண்ணியா? பாலுவை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? என்ன ஏதுன்னு விசாரிச்சியா? இல்லப்பா, நீங்களே போன் பண்ணி கேட்க வேண்டியது தானே. இல்லப்பா, என் செல்ல பேலன்ஸ் இல்லப்பா. நேற்று காலையில ரீசார்ஜ் பண்ணணும்னு உனக்கு ஞாபகப்படுத்தினேன். நீ ஏகப்பட்ட வேலையில மறந்துட்ட போல் இருக்கு. எங்க வாழ்க்கைய பேலன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. இதுல உங்களுக்கு ரீசார்ஜ் பண்றதா முக்கியமா? மாசத்துக்கு ஒரு தடவை தானே பண்ண முடியும். அப்படிதான் வச்சிருப்பேன். பாலுவை காணுங்கிற கவலையில
அடிக்கடி வசந்தி கிட்ட பேச வேண்டியதா போயிடுச்சு. அதனால தீர்ந்துடுச்சு போல் இருக்கு. மா வா பூங்குடி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. பக்கத்துல தங்கச்சியை பார்க்க வந்தேன். அப்படியே அம்மாவையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நல்லா இருக்கீங்களாம்மா? ஆ, ஏதோ இருக்கேன் பூங்குடி. வசந்தி எப்படி இருக்கா? பசங்க எப்படி இருக்காங்க? அதை ஏமா கேக்குறீங்க? அங்க பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுமா. ஏன், என்னாச்சு? அவங்க பையனை ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க. சின்னவன ஆஸ்பத்திரி சேர்த்திருக்காங்களா? என்ன, எதுக்கு? வசந்தி அக்கா என்ன பண்ணா? பூங்குடி, என்ன சொல்ற? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாமா, வசந்தி அக்காக்கு ஏன் இப்படி ஒரு சோதனைனே தெரியல. பாவம், எனக்கு பசிச்சா பழைய சோறு கூட எனக்கு கொடுக்க மாட்டாங்க. புதுசா பொங்கின சாதத்தை தான் எனக்கு கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட வசந்தி அக்கா தாம் பிள்ளைங்களுக்கு சாப்பாட்டுல விஷம் கலந்து கொடுத்தாங்கன்னா அவங்க மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்குமா. ஆமா, அகிலாவோட நிச்சயதார்த்தத்துல அவளை எல்லாரும் எடுத்தெறிஞ்சு பேசினாங்க. ஆனா அன்னைக்கே பாதி செத்துட்டா. அதான் குடும்பத்தோட செத்துடலான்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாவ. இவ்வளவு தூரம் நடந்திருக்குன்னு சொல்ற, வசந்தி எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணி சொல்லலையே. எப்படிங்க சொல்ல முடியும்? புள்ளைய காப்பாத்தணுங்கிறதுக்காக அந்த அம்மா பாவம் ஆஸ்பத்திரியிலே தவமா கிடக்குறாங்க. கடைசியில புள்ளைக்கு பார்வை போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. வசந்தி அக்காவும் அவங்க வீட்டுக்காரன் தான் என் புள்ளைக்கு ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டி சேர்த்து விட்டாங்க. இப்போ அவங்க புள்ளைய படிக்க முடியாம போயிடுச்சுங்க. கடவுளே, என்ன என் குடும்பத்துக்கு இப்படி ஒரு சோதனை. என் பிள்ளை எங்கேயோ போயிட்டான். என் பேத்தியோட நிச்சயதார்த்தம் நின்னு போயிடுச்சு. பேரனோட பார்வையும் போயிடுச்சு. நாங்க என்ன பாவம் பண்ணோன்னு தெரியலையே. அம்மா, நீங்க அழுகாதீங்க. சின்ன பையன் தானே, 2-3 நாள்ல எல்லாம் சரியா போயிடும். விஷம் சாப்பிட்டதுல கொஞ்சம் கண் பார்வை மங்கி இருக்கும், மற்றபடி பார்வை எல்லாம் போகாது. நீங்க முதல்ல உள்ள போறீங்களா? இங்க நின்று அழுதுகிட்டே இருப்பீங்க. இல்லப்பா, இந்த விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறம் அத்தையை உள்ள கூட்டிட்டு போங்க. சரி சரி, வா வா வா. பூங்குடி, உனக்கு ஏதாவது இருக்கா? இந்த விஷயத்தை நீ நேர்ல வந்துதான் சொல்லணுமா? எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிட கூடாது? நான் மெதுவா சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சிருப்பேன். மனசு தாங்கலக்கா, அதான் சொல்லிட்டேன். நீங்க வந்தது வசந்திக்கு தெரியுமா? தெரியாதுக்கா, நான் என் தங்கச்சி வீட்டுக்கு வந்தேன். சரி, நீங்க வந்தது, விஷயத்த சொன்னது எதுவுமே வசந்திக்கு தெரிய வேணாம். நீ முதல்ல கிளம்பு. ஏன் சுதா, நவீனுக்கு அவ்வளவு சீரியஸாவா இருக்கும்? நம்ம வேணா ஒரு தவணை போய் பார்த்துட்டு வந்துருவோமா? வேண்டாம் வேண்டாம், நம்ம இந்த நேரத்துக்குலாம் அங்க போக கூடாது. வசந்தி அவ பிள்ளைங்களை நான் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன். அகிலாக்கு எவ்வளவு பெரிய இடத்துல சம்பந்தம் கிடைச்சதுன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். பாவி எல்லாத்தையும் வந்து கெடுத்துட்டு போயிட்டாலே. என் பொண்ணுக்கு கிடைக்கிற நல்ல வாழ்க்கையை கெடுத்துட்டால, அவ நல்லா இருப்பாளா? அம்மா, நீ இனிமே அதை பத்திலாம் கவலைப்பட வேண்டாம். நீ சும்மா ரெடி. எப்பேற்பட்ட இடம்? இனிமே இப்படி ஒரு இடத்த தேட முடியுமா? தேட வேண்டாம்மா. நேத்து நரேன் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு. என்னடி சொல்ற? ஆமாம்மா, அவர் என்னைக்கு என்ன பார்த்தாரோ அப்பவே என்ன அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சா. அவங்க அப்பா அம்மா அப்படி நடந்துக்கிட்டதுக்காக அவர் என்கிட்ட சாரி கேட்டாருமா. கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒண்ணுதான் பண்ணிப்பேன்னு என் அம்மாவை நான் சமாதானப்படுத்தி மறுபடியும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க முடியும்னு சொன்னாரு. அப்படியா சொன்னாரு? ஆமாம்மா. சரி சரி, நிறைய உன்கிட்ட பேசின விஷயம் இந்த வீட்ல யாருக்கும் தெரிய வேணாம். சரிம்மா. நீ உள்ள போ.
ஹலோ. யாரு? பாலுவோட பொண்டாட்டி தானே? ஆமா. நீங்க யாரு? இங்க பாரு, நான் சொல்றது அமைதியா கேளு. கார்த்தியை கலாட்டா பண்ணாத. நாங்க தான் உன் புருஷனை கடத்தி வச்சிருக்கோம். இங்க பாரு, உன் புருஷன் எங்க கஸ்டடியில தான் இருக்கான். என் புருஷனை நீங்க கடத்தி வச்சிருக்கீங்களா? அவர் எப்படி இருக்காருங்க? உன் புருஷன் நல்லா தான் இருக்கான். ப்ளீஸ்ங்க, அவரை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. எங்க இருந்து பேசுறீங்க? அவர் எங்க? அவர் எதுக்காக கடத்தி வச்சிருக்கீங்க? நாங்க யாரு, எங்க கடத்தி வச்சிருக்கோங்கிறதுலாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். உன் புருஷன் கடத்தப்பட்டதை நீ போலீஸ் கிட்ட சொன்ன அடுத்த நிமிஷமே உன் புருஷனை கொன்னுடுவோம். ஐயோ, இல்ல இல்ல, தயவு செஞ்சு அவர் எதுவும் பண்ணிடாதீங்க. உங்களை நான் கையெடுத்து கும்பிடுறேன். ப்ளீஸ், உங்களுக்கு என்ன வேணும்? வேற என்ன? பணம் தான். பணமா? இங்க பார், எவ்வளவு பணம் வேணும், எங்க கொண்டு வரணுங்கிறத நாளைக்கு உனக்கு நான் போன் பண்ணி சொல்றேன். நான் கேட்கிற பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு நீ உன் புருஷனை கூட்டிட்டு போ. நான் மறுபடியும் சொல்றேன், நீ போலீஸ் கிட்ட போன உன் புருஷன் உயிர் போயிடும். என்ன புரிஞ்சுதா? அப்படிலாம் ஒண்ணும் பண்ணிடாதீங்க. ஹலோ ஹலோ. ஐயோ, ஹலோ, நான் வசந்தி பேசுறேன். என் புருஷனை எங்க வச்சிருக்கீங்க? ப்ளீஸ் சொல்லுங்க. அவர் காணாம பசங்க எல்லாம் எங்க போயிருக்காங்க. அவராலையும் எங்களை விட்டுட்டு இருக்க முடியாது. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. ஹலோ ஹலோ, ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஏன் இப்படி அமைதியா இருக்கீங்க? எங்களுக்கு அவர் வேணும். அவர் உயிரோட விளையாடாதீங்க ப்ளீஸ். ப்ளீஸுங்க, அவர் இல்லைன்னா நாங்க யாருமே இல்ல. ஹலோ, ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் விக்ரம் பேசுறேன். கடத்தல்காரங்க உங்ககிட்ட ஏதாவது பேசுனாங்களா? இல்லையே, அப்படி யாரும் பேசலங்க. இல்ல, பேசியிருக்காங்க. அந்த பக்கம் யார் பேசுறாங்க தெரியாமல போன்ல பேசிட்டு இருக்கீங்க. என் புருஷனை எங்க வச்சிருக்கீங்கன்னு கேட்டுட்டே இருக்கீங்க. இல்ல, உன் குரல்ல இருக்கிற டென்ஷனை வச்சு என்ன பிரச்சனை என்னால கண்டுபிடிக்க முடியும். உண்மையை சொல்லு. கடத்தல்காரனுங்க எத்தனை மணிக்கு பேசினாங்க, எங்க இருந்து பேசினாங்க? உன் புருஷன் கடத்தப்பட்டதை நீ போலீஸ் கிட்ட சொன்ன அடுத்த நிமிஷமே உன் புருஷனை கொன்னுடுவோம். இல்ல சார், அப்படிலாம் யாரும் பேசல. நான் என் புருஷன் காணாம போனதுல என் மனசுக்கு என்னென்னமோ தோணுது. அவரை யாரோ கடத்திட்டு போனதோ நான் தூக்கத்துல கனவு கண்டேன். அதான் திடீர்னு போன் அடிச்சதும் நான் இப்படி எல்லாம் பேசிட்டேன். சாரி சார். இந்த மாதிரி நேரத்துல போலீஸ்காரனை விட கடத்தல்காரன் தான் தெய்வம் மாதிரி தெரியும். ஆனா போலீஸ் கிட்ட இருந்து எதிரிங்க தப்பிக்க முடியாது. ஹலோ, உன் புருஷன் உனக்கு வேணும்னா 15 லட்சம் ரூபாயை ரெடி பண்ணு. என் புருஷன் கிட்ட போன கொடுங்க, நான் அவர்கிட்ட பேசணும். அதெல்லாம் முடியாது. இடத்தை தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ்க்கு தகவல் கொடுக்கவா? இல்ல இல்ல, என் புருஷன் கிட்ட ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பேசிக்கிட்டா போதும். அவரோட குரல ஒரே ஒரு வாட்டி கேட்டுட்டா எனக்கு நிம்மதியா இருக்கும். ப்ளீஸ் ப்ளீஸ்
போன் அவர்கிட்ட கொடுங்க. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நான் கேட்ட பணத்தை கொடுத்துட்டு உன் புருஷனை கூட்டிட்டு போ. அதுக்கு முன்னாடி நீ அவங்ககிட்ட பேச முடியாது. நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. திடீர்னு 15 லட்சம் ரூபாவை எப்படிங்க ரெடி பண்ண முடியும்? இங்க பார், உன் புருஷன் உனக்கு வேணும்னா நீ பணத்தை ரெடி பண்ணி தான் ஆகணும். உனக்கு ஒரு நாள் டைம் தரேன், அதுக்குள்ள பணத்தை ரெடி பண்ணு. உன்னால அது கண்டிப்பா முடியும். பணத்தை எங்க கொண்டு வந்து கொடுக்கணுங்கிறத நான் மறுபடியும் ஃபோன் பண்ணி சொல்றேன். ஹலோ ஹலோ, யாரோ பணத்துக்காக தான் அவரை கடத்திருக்காங்க. 15 லட்சம் ரூபாய் பணத்துக்கு நான் எங்க போறது? வசந்தி, என்னம்மா ஏதோ யோசனையா இருக்க? ஒண்ணும் இல்ல. மாப்பிள்ளை ஏதாவது போன் கின் பண்ணாரா? அவரை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதாம்மா? இல்லம்மா இல்லம்மா, ஒரே மயக்கமா இருக்கு. டிஃபன் கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுமா? இல்ல, எனக்கு வேண்டாம்மா, பசிக்கல. பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா? இல்லம்மா, 2 பேரும் லேட்டா எழுந்திருச்சாங்க, அதனால போகல, வீட்டுல தான் இருக்காங்க. சரிம்மா, நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீ நவீன ஜாக்கிரதையா பாத்துக்கோ. ம், சாப்பிட்டுட்டு போலாம்ல? இல்ல வேணாம்மா, முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னல, நீ பாத்துக்கோ. ம். அம்மா அம்மா, நவீனுக்கு இப்ப எப்படிமா இருக்கு? பரவாயில்ல, ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அம்மா, வெளியில ஆட்டோ நிக்குது, பணம் கொடுக்கணுமா? இல்ல, நான் அர்ஜென்ட்டா பேங்க்குக்கு போகணும். நீங்க சாப்பிட்டீங்களா? பாட்டி செஞ்சு வச்சுட்டு தாம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. நீங்க சாப்பிடுறீங்களா? கொண்டு வரவா? வேண்டாம்மா, நான் உடனே புடவை மாத்திட்டு கிளம்பணும். சரி, நான் கிளம்புறேன். அம்மா, புடவை மாத்தணும்னு சொன்னீங்களேம்மா? அது டைம் ஆயிடுச்சு, அதான் மாத்த முடியல. நான் வரேன். நான் பேங்க்குக்கு போறேன்ற விஷயத்த யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். யாராவது கேட்டா நான் வெளியே போயிருக்கேன்னு மட்டும் சொல்லுங்க போதும். அம்மா, எங்களுக்கும் நவீன பார்க்கணும் போல இருக்கு. ஈவினிங்கா கூட்டிட்டு போறீங்களா? நாளைக்கு போலாமா? இன்னைக்கு வேண்டாம். நாளைக்கு ஒரு வேளை அவனை டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணலன்னா நாளைக்கு கண்டிப்பா போய் பார்க்கலாம். வரேம்மா. பார்த்து பாத்துக்கோங்க. பாய்மா. வண்டி எடுங்க.